அமேசான் கேடிபி பொறுத்த வரைக்கும் நம்ம நிச்சு செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு. அதுவும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கும் கூட. நீங்கள் வந்து இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீ மெத்தட்லேயும் நீங்கள் வந்து நிச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். பெய்ட் மெத்தட்லேயும் நீங்கள் வந்து நிச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெத்தடில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு நிச்சு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். இதனால் உங்களோட ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? இது அந்த ஃப்ரீ மெத்தட் நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனல்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த வீடியோவோட எண்டுல நான் வந்து மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாரி நீங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பெய்ட் மெத்தட். ஸோ பெய்ட் மெத்தட்ல எப்படி உங்கனால வந்து வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸுக்குள்ள எப்படி வந்து நிச்ச வந்து ஐடென்டிஃபை பண்றது? அதாவது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நிச்சில் எப்படி வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணி வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு நிச்சை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடும். அந்த பெய்ட் டூலில் 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. 2 அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று வந்து நிச்சு செலெக்ஷன், இன்னொன்று வந்து அதில் வந்து இன்டீரியர்ஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். சரிங்களா? பட் நீங்கள் வந்து அந்த பெய்ட் டூலுக்கு வந்து நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோட லிங்க்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்மால் கமிஷன் கிடைக்கும். அது வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப. ப்ளஸ் அடிஷ்னலாக நான் வந்துட்டு நம்ம தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்டீரியர் மட்டும் இல்லை ஃப்ரீ. நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனில் லாஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து எல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டு வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம எப்படி வந்துட்டு அந்த பெய்ட் மெத்தட் என்ன, அதாவது பெய்ட் டூல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெய்ட் டூல். இந்த பெய்ட் டூலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட் அப்படிங்கிற அந்த இதோட சாஃப்ட்வேர் நேமு. இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிச்சு செலெக்ஷன், நிச்சு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இன்னொன்று வந்து இன்டீரியர் வந்து கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நான் நிச்சு எப்படி வித்தின் ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களால் வந்து ஈஸியாக வந்து செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்துட்டு க்ளவுட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து டாப் 100, 200, 500 வரை இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 100 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் வந்து பசில் புக்கில் நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே. நோட் புக்கு, ஜேர்னல், இது மாதிரி நிறைய டைப்ஸில் கலரிங் புக்கு அப்படின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நோட் புக்கை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நோட் புக் வந்து நீங்கள் உங்களால் வந்து ஒரு கலரிங் புக் கிரியேட் பண்ண முடியாத, ஒரு ஹை கண்டென்ட் புக்கு அல்லது பசில் புக் கிரியேட் பண்ண முடியாத பட்சத்தில் உங்களால் நோட் புக் இன்டீரியர் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து சர்ச்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே வந்துட்டு வித்தின் இப்போ பாருங்கள் ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் பாருங்கள் இந்த நோட் புக் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் நம்ம செலக்ட் பண்ணதில் எது வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பேப்பர் அப்படிங்கிற இந்த புக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த கிராஃப் பேப்பர் நோட் புக் அப்படிங்கிறதான் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸுமே அதை தான் வந்து அப்டைன் பண்ணியிருக்கு. அடிஷ்னலாக பாருங்க நான் நிறைய புக்ஸ் இருக்கு. பட் நீங்கள் வந்து கிராஃப் பேப்பர் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இது மாதிரியான கிராஃப் பேப்பர் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு வந்துட்டு இந்த டூல் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதுலேயே வந்து ஃப்ரீயாகவே அவங்க ப்ரொவைட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் புக் போல்ட் ஸ்டூடியோன்னு இருக்குது. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எதனால் இது ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உங்களோட மனசில் ஒரு கொஸ்டின் மார்க் வரும். சரிங்களா? இப்போ வந்து நான் நோட் புக் அப்படின்னு நான் வந்து எகெயின் நான் வந்து இதில் கொடுக்குறேன். நம்மளோட அது அமேசான் வெப்சைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ நோட் புக் அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸு கீழே பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 1,00,000 புக்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 1,00,000 புக்ஸில் எப்படி நம்ம உடனே வந்துட்டு அந்த கிராஃப் பேப்பர் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யூசிங் திஸ் பெய்ட் டூல். இந்த பெய்ட் டூல் இருக்கிறனால தான். சரிங்க. இப்போ இந்த கிராஃப் பேப்பர் எத்தனை புக் இருக்கு அதில் பாருங்க. கிராஃப் பேப்பர் நோட் புக். சரிங்களா? கிராஃப் பேப்பர் நோட் புக் அப்படின்னு நான் என்டர் அடிக்கிறேன். அதில் பாருங்க, இப்போ 1,00,000 புக்ஸில் இருந்து 6,000 புக்ஸாக கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 6,000 புக்ஸ் வந்து இப்போ பாருங்க, உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஓகே, நம்ம 1,00,000 புக்ஸோட காம்படிஷன் போடுறது பெஸ்ட்டா, அதுக்கு கம்மியாக இருக்கிறதா 6,000 புக்ஸில் காம்படிஷன் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,000 புக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எகெயின் இதில் வந்து நம்ம நிச் டவுன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி 8.5 × 11 அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க 6,000 இருந்து 2,000 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு வித்தின் ஒரு 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 அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸில் உங்களால் வந்து சரி இந்த இதில் வந்துட்டு நோ கண்டென்ட் புக்கில் வந்துட்டு இது மாதிரியான புக்கு வந்து இப்போ நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நிச் டவுன் பண்ணால் இவ்வளோ கம்மியான புக்ஸ் ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இந்த புக் போல்ட். ஓகேங்களா? ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசர்ச் அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் மாற்றுறேன். இதில் வந்து இப்போ கிரியேட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இப்போ புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ எகெயின் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். அது வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் போயிடும். ஒரு அதாவது ஒர்க் ஸ்பேஸ். சரிங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம வந்து கிராஃப் பேப்பர் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம் இருக்குது அப்படின்னு. டெஃபினட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், கிராஃப் பேப்பரே கிட்டத்தட்ட 2, 3, 4, 5 இதில் இருக்குது. டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் இருக்குது. எகெயின் இதுலேயும் பாருங்க 4 வேரியேஷன்ஸ் காமிக்கிருக்காங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் 0.5 ஹை இன்ட்டு 5 4 × 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ப்ளஸ் நிச்சயம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நோ கண்டென்ட் புக்கில் இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த பெய்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய பெஸ்ட் அட்வான்டேஜ். சரிங்களா? இந்த புக் போல்ட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஸ்மால் கமிஷன் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த புக்கோட கவர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த புக்கோட கவர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் ஃப்ரீ அண்ட் தென் கீவேர்ட் ஸ்லாட்ஸு, டைட்டிலு, தென் வந்துட்டு கேட்டகரிஸ் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி இதில் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வந்து ஒன்லி 1% மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த 2 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த see in the next video. Take care. Bye.